தூக்குறேன். ஏய் கிங்ஸி, எதுக்குடா கோவத்துல வண்டியை ஓட்டிட்டு வர? எதுக்குடா? அமைதியில வா. உனக்கு என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்க? அமைதியில வான்னு சொன்ன. சரி சரி, கோபப்படாத கோபப்படாத. அமைதியில வா. சரி, நான் வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். வண்டிட்டு நில்லு. சரி, நான் வரேன்டாமா. இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரிடா, நிப்பாட்டு, நான் கடைக்குள்ள போறேன். சரி, கடவுள் நல்லா போய்கிட்டு இருக்கல, அதெல்லாம் பாக்கிறதுக்கு ஆள் இருக்குது, நீ அதெல்லாம் டென்ஷன் எடுக்காத. சரி, நான் இறங்கிக்கிடுறேன். சரி சரிடா, கோவத்தோட வண்டி ஓட்டிட்டு போவாத, சரியா? யானமுத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க? அண்ணனையும் இசையும் அந்த மாதிரி பண்ணும்போது நீ கூட தானே போயிருந்த. ஆனா நீ எப்படி தப்பிச்சு போன? என் மேல சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல, சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரையும் சந்தேகப்பட தெரியாது, உனக்கு தெரியும். நான் சந்தேகமா இருந்தா இந்த கூட தட்டி தூக்கி இருப்பேன். அது வேற ஒண்ணும் இல்ல. ஞானமுத்து உங்க அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது நானும் ஞானமுத்து தான் பாதி நேரம் ஒன்னா இருப்போம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மனம் விட்டு பேசுவோம். சரி, சொல்ல போனா உங்க அண்ணனை விட நான் தான் ஞானமுத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பேன். சரி, அப்போ ஞானமுத்து அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவான், எப்படியாவது என் பையனை நம்ம ஜானு கிட்ட சேர்த்து விட்டுருன்னு. ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா ஞானமுத்து மௌனம் அதே இன்ஜினியர் தான், சிவில் இன்ஜினியர். என்னதான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுமே. அதே படிச்சு முடிச்சு ஜானு கிட்ட கொண்டு சேர்த்து விட்டா எப்படியும் ஜானு 2-3 கான்டாக்ட கொடுப்பான், அதை வச்சு டெவலப் ஆயிக்கலான்னு ஞானமுத்துக்கு ஆசை. அது மட்டும் இல்ல, நம்ம ஜானு சிவில் இன்ஜினியர்ல ரொம்ப பேர் போனவன், அவ்வளோ நுணுக்கங்களை கத்துக்கிட்டவன். சொல்ல போனா நம்ம சுற்று வட்டாரத்துல எல்லாமே ஜானு கிட்ட தான் வரும். ஜானு எடுத்தோம்னா பொருள் தரம் எல்லாமே தரமா இருக்கும். அதனாலே நம்ம ஜானுக்கு இந்த லைன்ல கொஞ்சம் கொடி கட்டி தான் பிறந்தான். சரி, ஆனா ஞானமுத்து பையன் தான் இறந்து போனானே. ஆமாமா, ட்ரெயின்ல அடிபட்டு இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா கிங்ஸின் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வில்லங்கமான வேலை பார்த்தான் பாத்துக்க. என்ன பார்த்தான்? ஏதோ அவன் கூட படிச்ச புள்ள ரொம்ப வசதியான வீட்டு புள்ளியான், ஏதோ பெரிய எம்பி மகான்னு நினைக்க. சரி, அந்த புள்ளைய காதலிச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டோம். அதுக்கும் அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் பையன் இறந்துட்டான்னு ஞானமுத்து வந்து சொன்னான். பையன் இறந்துட்டானா இல்ல லவ் பண்ணி ஓடி போயிட்டானா, என்ன யாரும் போட்டு தள்ளிட்டாங்களா? அது சரியா தெரியல. ஆனா ஞானமுத்து வந்து பையன் இறந்துட்டதா சொன்னான். நீ அவனை பாத்திருக்க? ஒரு வாட்டி பாத்திருக்கேன். பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் கிங்ஸு. அவன் கேரக்டர் எப்படி? அவன்கிட்ட நெருங்கி பழகல, ஆனா அவனை பார்த்த ஞானமுத்து மாதிரி தான் இருப்பான். நான் கேட்டது கேரக்டர், வேற ஏதாவது இல்ல. ஞானமுத்து அவனை பத்தி எதுவும் என்கிட்ட சொன்னது இல்ல. நீ எதுக்கு செத்து போனவனை பத்தி இவ்வளவு விசாரிச்சுட்டு இருக்க? ஞானமுத்துவே சாகல, அப்போ பையன் எப்படி செத்துருப்பான்? கிங்ஸு, நீ என்னடா சொல்ற? எப்படி சுத்தினாலும் கடைசியில் வந்து நிக்கிறது ஞானமுத்து. என்னடா சொல்ற? எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் அறிமுகமாயிருக்கான். ஆமா, எங்க அப்பாவுக்கு அறிமுகமாகி கடைசி எங்க அண்ணன் கூட வந்து சேர்ந்திருக்கான். ஆக மொத்தம் அவன் வேற எங்கேயுமே சுத்தல, என் குடும்பத்தை தான் சுத்தி சுத்தி வந்திருக்கான். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஞானமுத்து காரணம் இருப்பான்னு சொல்றியா? அப்படி பார்த்தா உங்க தாத்தா காலத்துல அவன் வாழ்ந்திருக்க முடியாத. ஆனா இந்த பகை உங்க தாத்தா காலத்துல இருந்துல இருக்குது. என் தாத்தா காலத்துல இல்ல, என் தாத்தா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. என்ன கிங்ஸ் சொல்ற? என் தாத்தா பர்மால வாழ்ந்தவர். பூர்வீகம் தமிழ்நாடா இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பர்மா. ஆனா அவர் பர்மாலையும் இருக்காரு, அவர் லண்டன்ல இருந்திருக்காரு. அங்க செல்வாக்க வாழ்ந்திருக்காரு, அரமனா அது இதுன்னு செல்வாக்கோட பேரும் புகழோட வாழ்ந்திருக்காரு. இங்க சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு, இந்தியாவுக்காக போராடணும்னா அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. அவர் வீராதி வீரம் மட்டும் இல்ல, செல்வாக்குடையவர். சுதந்திர போராட்டத்துக்கு தன் சொத்து சுகம் ஏதாவது பயன்படும்னா அத்தனை சொத்து சுகத்தோட இங்க வந்து சேர்ந்திருக்காரு. நாட்டு பற்று அதிகம் உள்ளவர். அவர் என்னதான் வெளிநாட்டுல வாழ்ந்தாலும் தேசப்பற்று அவருக்கு அதிகம். அந்த காலத்திலே கோடிக்கணக்கான சொத்தோட தான் இங்க வந்திருக்காரு. அவர் வரும்போது அவருக்கு வெறும் 21 வயசுதான். இதெல்லாம் ஞானமுத்து லைப்ரரியில ஒளிச்சு வச்ச டீட்டெயில். இங்க கணக்கு இருக்கும்படி என் தாத்தா 21 வயசுதான் இந்த மண்ணுக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் அவர் இந்தியால இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. என்னடா என் குடும்பத்துக்கும் லண்டனுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குன்னு தோற அனுப்புனேன். சரி, அங்கெல்லாம் வரலாறு இருக்கும், யாரு எப்ப குடியிருந்தாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் வரும். இந்த இடத்துல எப்போ யார் யாரு குடியிருந்தாங்கன்னு எல்லா வரலாறு இருக்கும். பரம்பரையா அவங்க லண்டன்ல தான் வாழ்ந்திருக்காங்க. 21 வயசுலதான் என் தாத்தா இந்த மண்ணுக்கு வந்திருக்காரு. அவர் இங்க வந்ததுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. இங்க வந்த என் தாத்தா இங்க குடியுரிமையை வாங்கியிருக்காரு, இங்க வரி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் வரி கட்டல, வந்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் புதுசா எல்லாமே எடுத்திருக்காரு. அதுக்கான எல்லா ஆதாரமும் இங்க இருக்குது.
அதுதான் என் பூமி மத்த லைப்ரரியில வச்சுட்டு போயிருக்காங்க. அதான் லைப்ரரிக்கு சீல் வச்சாங்களே, அன்னைக்குதான் எனக்கு சந்தேகம் வந்தது. அதனாலதான் நானே லைப்ரரிக்குள்ள இறங்கினேன். மர்மமான இடத்தை தேடி கண்டுபிடிச்சேன். பழைய புக்கு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சேன். டீட்டெயில் கிடைச்சது. சரி, அதுக்கும் ஞானமுத்துக்கும் லைப்ரரிக்கு சீல் வச்சதே ஞானமுத்து தான். அதனாலதான் எனக்கு ஞானமுத்து மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாச்சது. சரி, உங்க தாத்தா அப்போ வந்தாருன்னா, இங்க மக்கள் ஏழ்மையா இருக்கும்போது என் தாத்தா கோடிக்கணக்கான சொத்தோட வாழ்ந்தவர். முன்ன பண்ண தெரியாத சின்ன பையன் வந்திருக்கான், கோடிக்கணக்கான சொத்தோட வந்திருக்கான். இவனை ஏமாத்தி ஏதாவது வாழ்ந்துடலான்னு அப்பவுமே பல பேர் போட்டி போட்டிருக்காங்க. சில பேர் பொண்ணு, சில பேர் மாது வீடுன்னு எல்லாத்தையும் கொடுத்து தாத்தாவை வசியம் பண்ண பார்த்திருக்காங்க. அவர் எதுக்கும் வசியமானவர் கிடையாது. ஏன்னா அவர் சம்பளிங்கம். ஆறடி உயரம், கருப்பு நிறம், வைரம் பாஞ்ச உடம்பு. 1000 பேர் எதிர்த்தால வந்தாலும் அசால்ட்ட தூக்கி போட்டு போயிடுவாரு. முதல் நெருங்கணும். அவரை பார்த்தாலே அவன் தொட நடுங்கி போனான். அசால்ட்டா வளைச்சு போட்டுதான் நினைச்சவங்க கூட ஆடி போனான். ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை பேர் போனவரு. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவர். இந்தியா விடுதலை அடைஞ்சா போதுன்னு குறிக்கோளோட வந்தவர். வாழ்வோ சாவோ இனி இந்தியாவில தானே நினைச்சு வைராக்கியத்தோட வாழ்ந்தவர். ஆனா துரோகியால வீழ்த்தப்படுவோன்னு அவர் எதிர்பார்க்கல. சரி, இப்பவும் சொல்றேன், ஞானமுத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ என்ன சொல்ற? ஞானமுத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் உண்மையத்தான் என் அப்பா கூட பழகிருக்காரு. ஆனா துரோகம் பண்ணிருக்காரு. நீ என்ன சொல்ற? உண்மையா பழகிருக்காங்க, துரோகம் பண்ணிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா தான் இருந்தாரு. ஆனா தான் குடும்பம்னு வரும்போது துரோகத்தை பண்ணிட்டு முதுக காட்டிட்டு ஓடலவரு. காட்டி கொடுத்துட்டு போனவன். காட்டி மட்டும் இல்ல, யாரையோ காப்பாத்ததுக்கு தான் ஓடி ஒளிஞ்சு கிடக்கான். என்ன சொல்ற? ஞானமுத்து யார காப்பாத்தணும்? காப்பாத்ததுக்கு அங்க யாருமே இல்லையே. செத்து போனதா சொன்னீங்க. அவன் பையன், அவன் ட்ரெயின்ல வந்து செத்துட்டான். செத்த மாதிரி நாடகம் ஆடி இருக்கான் ஞானமுத்து புள்ளைய காப்பாத்ததுக்கு. எங்க அண்ணன் அடிபட்டதுக்கு அப்புறம் செத்தானா இல்ல அதுக்கு முன்னாடி செத்தானா? அதே அதே உங்ககிட்ட எப்போ எங்க அண்ணன் கிட்ட வேலைக்கு சேர்த்துன்னு சொன்னான் ஞானமுத்து? உங்க அண்ணனுக்கு அடிபடுறதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. அந்த 4-5 மாசத்துக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. ஞானமுத்த சீக்கிரம் தட்டி தூக்குறேன். ஆனா சீக்கிரம் வருவான். சரி, நீ இதுல நில்லு, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். கிங்ஸி, அங்க பாரு. என்ன டார்லிங்? நானும் வரேனே. சரி வா. Thank you. நாட்டி எதுக்கு? நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்றீங்க. அழகிக்கு ஓகே சொல்லாம நீ என்னதான் மாடனம் ஆனாலும் போங்க அப்படின்னு சொல்லும் போது இன்னும் வில்லேஜ் பொண்ணாதான் இருக்க. நான் சீக்கிரம் மாறி காட்டுறேன். சரி, சீக்கிரம். இந்த கூச்சோ ரெஸ்பெக்ட் இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, நீயும் நானும் ஒன்னா சரிசமம். நான் உன்னை டிஎன் கூப்பிட்டு நீ என்ன கூப்பிடு. நான் உன்னை கிஸ் பண்ணா நீயும் பண்ணணும். ஓகே? ஓகே. ஹாய். ஹாய். சரி, நீ என்கிட்ட பேசிட்டு நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. என்னடா எங்க கிளம்பிட்ட? ஹோட்டலுக்கு தான்டா, லஞ்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஓ, நானும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் வேணா அவளை கூட்டிட்டு போறேன்னு. நல்ல நேரம், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங். சரி, நீ கூட்டிட்டு போ, நான் பின்னாடி வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம்டா, நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் அவர் கூட போறேன். சீக்கிரம் வந்துருங்க. சரி, நான் நேரா ஹோட்டலுக்கே வந்துடுறேன். ஓகே? சரி. அப்புறம் நீங்க தான் சொல்லணும். நான் சொன்னதெல்லாம் அதுக்கு என்ன, தாராளமா கிராமத்தை சுத்தி பார்க்கலாம். நீங்க தான் கோடீஸ்வராச்சே. சரி, போலாமா? கிங்ஸே, கிங்ஸே! என்ன டேவிட், என்ன இதுதான் ஞானமுத்து மகன்? என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு நல்ல தெரியும் இது ஞானமுத்து மகன் தான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இவன் ஒரு வாட்டி வந்திருக்கான், நான் பார்த்திருக்கேன், நான் பேசியிருக்கேன். அவன் ஏதோ ஹோட்டல் சொன்னான்ல, இங்க என்ன 2-3 ஹோட்டல் தான் இருக்குது, தட்டி தூக்கிடலாம். உனக்கு நல்ல தெரியல, இது ஞானமுத்து பையன் தானே? இவன் முடி, இவன் மூஞ்சி எப்படி மறக்க முடியும்? இவன் தான். ஆனா செத்து போயிட்டான்னு எப்படி சொன்னான்? நான் அப்போ இசைய பார்த்தது கிடையாது. பெரும்பாலும் ஜானு வெளி உலகத்துக்கு இசையை யாருன்னு காட்டிக்கல. ஒரு வாட்டி ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவளை ஏதோ பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தான். அப்போ இந்த ஞானமுத்து பையன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டான், நான் ஜான் சாரை பார்க்கணும்னு. நான் சரின்னு பெர்மிஷன் கொடுத்து ஹோட்டலுக்குள்ள அனுப்புனேன். அதான் இசைய வெளி உலகத்துக்கு அண்ணன் காட்டலையே,
என்னத்துக்காக நீ அனுப்புன? ஃப்ரெண்டோட பையன் தானே, அது மட்டும் இல்ல ஜானுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு பையன் தானேன்னு நம்பிதான் அனுப்புனேன். இவன் கேரக்டர் இப்படி இருக்கிற, நீ என்ன நினைப்பல இசை கூட இருக்கும்போது நீ அனுப்புன. இப்ப இங்கதான் ஏதோ ஒண்ணு இடிக்குது. எவ்வளவு நேரம் ஹோட்டலுக்குள்ள இருந்தா? ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 5 செகண்ட் கூட போதும். நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இவன் அங்கேயே கட்சி போட்டிருக்கான். கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இசைன்னு கட்சி போட்டிருக்கான். எங்க ஓ இடிக்குத, என்னமோ இடிக்குத. அதுக்கப்புறம் எனக்கு அது அண்ணனும் இசை இருக்கும்போது இவன் வந்திருக்கானா? இல்ல கிங்ஸன், ஜான் வெளி உலகத்துக்கு மட்டும் இல்ல என்கிட்ட இசையை காட்டல. அப்படின்னா அப்போ இசை ஜானனை பொண்ணுன்னு இவனுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை இவன் உள்ள போயிருந்தா கூட ஜான் இசையை தான் பொண்ணுன்னு காட்டியிருக்க மாட்டான். இல்லையே, என்னமோ இடிக்குத. சரி, அண்ணனுக்கு அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது இவன் வந்தானா? ஆனா ஞானமுத்துக்கு ஜான் பொண்ணு யாருன்னு தெரியும். என்ன சொல்ற? இல்ல, ஜான் எப்பவும் காலையில சாயங்காலம் மதியம் 3 நேரமும் இசை கூட தான் இருப்பான். ஆனா எனக்கு யாருன்னு காட்டிட்டாலும் ஞானமுத்து கூட இருந்ததுனால பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஞானமுத்துக்கு இசை ஜான் பொண்ணுன்னு தெரியும், அப்படித்தானே? எனக்கு ஜானுக்கு பொண்ணு இருக்குன்னு தெரியும், ஆனா அது இசைன்னு தெரியாது. அதே மாதிரி ஞானமுத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஒருவேளை இசை தானே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதே. ஒருவேளை ஞானமுத்து இவங்கிட்ட சொல்லியிருந்தா, இவனை ஃபாலோ பண்ணு, ஏதாவது விஷயம் கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். சரி. எங்கேயோ இடிக்கிறேன். ஒருவேளை இல்ல, ஏதோ ஒண்ணு இடிக்கிறேன். இல்ல இல்ல, இவன் இசையை பார்த்துருக்கணும். என்ன கிங்ஸே, அப்போ நீ பார்க்கும்போது இவனுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? படிச்சு முடிச்சிருந்தான். எங்கேயோ இடிக்குத. அண்ணனுக்கு இவனை ஞாபகம் இருக்குமா? எனக்கு தெரியல கிங்ஸ். அது சரி, நீ எதுக்கு அண்ணனுக்கு அப்படி நடக்கும்போது ஓடி போன? நான் ஓடி போகல கிங்ஸ், நீ சொன்ன நம்ப மாட்டேங்கிற. என் அப்பா இந்த குடும்பத்துக்காக உசுரை கொடுத்தாரு, என் தாத்தா கொடுத்தாரு. நான் மட்டும் என்ன முதுக காட்டிட்டா ஓடுவேன்? இல்ல, அன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எனக்கும் ஞாபகத்துல இல்ல கிங்ஸ். ஜான் ஏதோ சொல்லிருப்பான், அதுக்காக தான் நான் போயிருப்பேன். ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. சரி, நானும் பல முறை யோசித்து பார்த்துட்டேன். நான் ஓடி போனது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்துல வருது தவிர நான் எதுக்காக ஓடி போனேங்கிறது ஞாபகத்துல வர மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குத. நான் மட்டும் எதுக்காக ஓடி போனேன்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் எல்லா சம்பவத்துக்கும் விட கிடைச்சிடும். நான் எதுக்காக ஓடி போனேன்? நான் அப்படி முதுக கட்டிட்டு ஓடி போறேன் கிடையாது. ஞானமுத்து பையனுக்கும் ஜான் கொலைக்கும் சம்பந்தம் இருந்துன்னா ஞானமுத்து பையன் இங்க வந்திருக்க மாட்டான். ஒருவேளை அவனும் இல்லையோ? ஆனா ஞானமுத்து பையன் இப்ப ரொம்ப டிப்டாப்பா இருக்கான். செத்து போனான்னு சொன்னா இப்போ உசுரோட இருக்கான். என்ன ஒரே குழப்பமா இருக்குது. ஞானமுத்து கஷ்டப்பட்டுட்டு கிடந்தான், பையன் எப்படி இவ்வளவு நாளுக்குள்ள கோடீஸ்வரன் ஆனா? இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் தானே ஆகுது. 5 வருஷத்துல எப்படி இவன் கோடீஸ்வரன் ஆக முடியும்? ஏதோ ஹோட்டலுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஹோட்டலுக்கு போறது பிடிக்குமா? இது என் வீடு, இது பிடிச்சிருக்கா? உங்க வீடா? என் வீடு, மனசு வச்சா நம்ம வீடு. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லி உன் வீட்டை மாத்திருவோம். இல்ல, ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். உன் அழகுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட இருக்க சொத்து சுகமா உன் அழகான்னு பார்த்தா நீ தான் வசந்திருப்ப. நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? அழகுங்கிறத விட கிராமத்து வாசனை. அப்படியா? இந்த வீடு பிடிச்சிருக்கா? ராகுல் எப்ப வருவாரு? வருவா. அவங்க ஹோட்டல்ல தானே காத்துட்டு இருப்பாங்க. அவன் காத்திருக்கட்டும். இந்த பேலஸ் எப்படி இருக்குது? நான் இப்படி எல்லாம் பார்த்ததில்ல, சூப்பரா இருக்கு. இன்னிலிருந்து இது ஓம் பேலஸ். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ராகுலுக்கு தெரிஞ்சா ஏதாவது நினைப்பாரு. இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் அவங்கிட்ட ஷேர் பண்ணிருவியா என்ன? அதே சொல்லு. அதே சொல்லு, எல்லாத்தையும் அவங்கிட்ட ஷேர் பண்ணிருவியா என்ன? இல்ல, இதையும் ஷேர் பண்ண வேண்டாம், ஓகே? இல்ல, அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. come on பேபி, இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? இது ஃப்ரீடமா இருக்கணும், உனக்கான சுதந்திரம்,
உன் உரிமை. நீ விருப்பப்பட்டதா சொல்லணும், கட்டாயமான சொல்லக்கூடாது. இந்த பங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கேன். சரி வாங்களே, ஹோட்டலுக்கு போலாம். அவர் காத்துட்டு இருப்பார்ல. அவங்கிட்ட சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் இப்படி என் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்படியா? இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்களாம் யாருக்கிட்டே பேசணும்னா லவ் பண்றவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நான்சென்ஸ். இது உன்னோட லைஃப், நீ எதுக்கு மற்றவங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஆமா, நீங்க தான் சூப்பரா யோசிக்கிறீங்க. இங்கெல்லாம் அப்படிதான். லவ் பண்ணா லவ் பண்றவங்ககிட்ட எல்லாம் கேட்கணும். அவங்க நம்மள முறைப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச விட மாட்டாங்க. சந்தேகம். ஆமா, அவங்க யாருக்கிட்டையும் பேச விடவே மாட்டாங்க. ஏன், அவங்க வீட்டுல இருக்க ஆள்கிட்ட கூட நம்மள பேச விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தானே வெளியாள்கிட்ட பேசுறது. ஆனா நீங்களாம் அப்படி இல்லை, நீங்களாம் ஃப்ரீயா இருக்கீங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ராகுல் அப்படி கிடையாது, ரொம்ப ஃப்ரீ டைப். இப்ப பாருங்க, நான் உங்ககிட்ட கூட சாதாரணமா பேசுறேன். அதே இது இங்கெல்லாம் அப்படி கிடையாது, பேச விட மாட்டாங்க. ஐயோ, எப்படித்தான் எங்களை பொண்ணுங்க இருக்காங்களோ. நீங்க வேற, இந்த பொண்ணுங்களுக்கும் அதுதான் பிடிக்கும். ஐயோ. ஆமா, அதுக்கு பேரு கேரிங்னு நினைச்சுக்கிடுவாங்க. நான்சென்ஸ் தான் உண்மையிலே. இங்க பாரு, நீ எல்லாம் அப்படி இருக்கவே வேண்டாம். ஒருவேளை ராகுலே நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னா என்கிட்ட சொல்லிடு, நான் பாத்துக்கிட்டேன். சரி, கட்டாயமா சொல்லிடுறேன். உங்ககிட்ட ஒண்ணு சொன்னான்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க. இல்ல, நீ இன்னும் வில்லேஜ் டைப்ல இருந்தே வெளியில வரல. நான் இதை ஏதாவது சொல்ல போய் நீ தப்பா எடுத்துக்கிட்டேன்னா? நான் இப்ப வில்லேஜ் மேல இருக்க மாட்டேன். நான் உங்களே மாதிரி தான் ஃப்ரீயா பேசுவேன். நீங்க தாராளமா என்கிட்ட எதனால பேசலாம். நான் மாறிட்டேன். நீங்க ராகுல்கிட்ட சொல்லிருங்க. இல்ல இல்ல, நீ இன்னும் வில்லேஜ் டைப்ல இருந்து வெளியில வரவே இல்ல. நான் ஏதாவது கேஷுவலா சொல்ல போய் இல்ல, தாராளமா சொல்லுங்க. இல்ல, அது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நாங்க அதை கேஷுவலா எடுத்துக்கிடுவோம், அதான். நான் கேஷ் எடுத்துக்குவேன், சொல்லுங்க. இல்ல, சொன்னதுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்லாம் நினைக்க கூடாது. அப்பதான் நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் வந்தா சகஜமா வாழ முடியும். பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, ஒன்னு சொல்றேன். நீ வில்லேஜ்ல இருந்து வெளியில வந்திருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. சத்தியமா சொல்றேன், இப்ப நீ ராகுல விட்டுட்டு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உடனே உன்னை லவ் பண்ணிடுவேன். பாத்தியா, நீ இன்னும் வில்லேஜ்ல இருந்து வெளியில வரவே இல்லை. நான் சும்மா வெளிநாட்டுல இது சகஜம் அதே மாதிரி சொன்னேன். நீ இன்னும் வெளிநாட்டுல வாழறதுக்கு தகுதி ஆகலன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் கேஷ் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் இப்போ ஒன்னு சொன்னதுக்கு பதிலே, என்ன? ராகுல விட்டுட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் உடனே உன்னை லவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். நீ எந்த பதிலுமே சொல்லல. சத்தியமா தான் சொல்றேன், ராகுலை விட நான் பெஸ்டா இருக்கேன், ராகுலை விட நான் வசதியா இருக்கேன். நீ இப்போ கூட என்ன லவ் பண்ணலாம், நான் உன்னை லவ் பண்ணிடுவேன். ஜாலியா ஊர் ஊரா நாடு நாடா சுத்தலாம். எனக்கு நான் உன்னை லவ் பண்ணிடுவேன். ஏன்னா உன் அழகு அப்படி. ராகுலை லவ் பண்றது உன் விருப்பம், ஆனா நான் உன்னை விரும்புறேன். ஐ லைக் யூ, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளிநாட்டுல நிறைய ப்ரப்போஸ்லாம் வரும், எனக்கு என்னமோ உன்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ராகுல் மட்டும் உன்னை பார்க்காம இருந்திருந்தா நான் தான் உன்னை லவ் பண்ணியிருப்பேன். கேஷுவலா எடுத்துக்க. இப்போ நான் கட்டாயம் லவ் பண்ணணும் இல்லையே, சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை நீ கேஷுவலா எடுத்துக்கணும். ஃபாரின்ல எல்லாம் இதெல்லாம் சகஜம். ஆமா, அங்க ஒரு பெஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்டு நிறைய வச்சிருப்பாங்க. அப்படி கூட நீ பேசிக்கலாம். நம்ம தனியா ட்ரிப்பு போகலாம், ஹோட்டல் போகலாம், ஸ்டே பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உன் சுதந்திரம். நீ ராகுல லவ் பண்ணிக்க. அப்படிலாம் பண்ணலாமா? தாராளமா. நெக்ஸ்ட் நம்ம ஜெர்மனி போகலாம். அங்க 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே நம்ம நார்வே கிளம்பலாம். அங்க ட்ரிப் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம இந்தியா வரலாம். என்ன சரிதானே? நான் ஏற்பாடு பண்ணட்டுமா? ராகுல் வருவாரா? நம்ம ரெண்டே போவோம், ஃப்ரீயா சுத்திட்டு வரலாம். ராகுல், அதான் சொல்றேனே, பாய் ஃப்ரெண்டு பெஸ்டி இதெல்லாம் சகஜம். நம்ம தனியா போயிட்டு வரலாம். எனக்கு என்னமோ உங்க கூட வந்தா ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஜெர்மனிக்கு கொஞ்சம் வேலை விஷயமா போக வேண்டியிருக்குது. நீ கூட வந்தனா எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதுக்குதான் ஜாலியா போயிட்டு வரலாம். நான் வேணா ராகுல்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு சொன்னா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஏன்னா நீ ஜாலியா டைப்பா இருக்க, உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் கூட வந்தா எனக்கு நல்லா இருக்கும். ராகுல் ஒண்ணும் சொல்ல மாட்டாரா? அவன் என்ன சொல்லுவான், இந்தா இப்ப கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு தான் ஹோட்டலுக்கு போயிருக்கான். இதெல்லாம் சகஜம். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிருக்காரா? நீ அவனோட லவர், அவன் கூட்டிட்டு போயிருக்கிறது கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ நான் உன்னை கூட்டு வந்திருக்கேன்ல, அப்படிதான். இங்கெல்லாம்
தான் வைப்போம், பாய் ஃப்ரெண்ட வைக்க மாட்டோம். ஐயோ ரேச்சல், முதல்ல வில்லேஜ் இருந்து வெளியில வா. இப்படிதான் ராகுல் உன்னை எப்படி ஏத்துக்குவா? எனக்கும் பிடிக்கும், ஆனா ராகுலுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு ராகுல் தான் பிடிக்கும்னா நீ மாறித்தானே ஆகணும். அது வந்து இங்க பாரு, நம்ம போயிட்டு வரலாம், ஜாலியா போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். நீயும் ஃப்ரீயா எங்கேயுமே சுத்தினது இல்லைல்ல, ஏன் கூட வா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். டைமண்ட், கோல்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆமா, போலாமா? இதோ ஹனிமூன் கூப்பிட்ட மாதிரி பதறுத. அப்படியே ஹனிமூன் போனாதான் என்ன, நல்லதானே இருக்கும். இதெல்லாம் சகஜமா? ஐயோ ராகுல்ல இதோட 10 பிள்ளைங்க கூட போயிட்டு வந்திருப்பான். 10 100 பிள்ளைங்க கூட போயிட்டு வந்திருப்பான். நீ ஏன் கூட வர? ஷோ, நீ வில்லேஜ் டைப்ல இருந்து வெளியில வா. இதெல்லாம் தப்பு இல்லையா? எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே. இதெல்லாம் தப்பே இல்ல. நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டு கோல்டு, டைமண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். உனக்கு பிடிச்ச ட்ரெஸ், செப்பல், ஹேண்ட்பேக் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். மாமா எங்க போனார்னு ஏதாவது தெரிஞ்சுதா? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். அது வந்து அத பிடிக்கலன்னு சொல்லிட்டு போனியே, போடி. அது ஓ, அத பிடிக்கலன்னு சொன்னியே, மாமா பத்தி. போயிரு, கோத்த கிளப்பினத. கோப்படக்கூடாது இருக்க, மரியாதையா போயிரு. அதான் பிடிக்கலன்னு போனியே, இப்ப மட்டும் வந்து தோல்ல செய்யற. அதான் பிடிக்கலன்னு சொன்னல. சரி சரி, ஃபீல் பண்ணாத, கோவம்லாம் இல்ல. அதான் சொல்றேன்ல, அவன் மேல கோவம்லாம் இல்ல. அண்ணன் எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மாமாக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? இல்ல இல்ல, அவன் ஒன்னும் கோலெல்லாம் இல்ல. அவன் தனியா நின்னாலும் போராடி ஜெயிச்சிருவான். இருந்தாலும் அண்ணன் என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டான். ஆனா இந்த முடிவு மட்டும் எப்படி எடுத்தான்னு எனக்கு தெரியல. என்ன உங்களே மாதிரி ஒருத்தரை நான் பார்த்திருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்க? அப்பெல்லாம் அது நீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்னடி உலகிட்டு இருக்க? ஆமா, இப்ப யோசிக்கும் போதுதான் தெரியுது அது நீங்க இல்லன்னு. நானும் 2-3 நாளா யோசித்து பார்த்துட்டேன், அது நீங்க இல்ல. என்னடி சொல்லிட்டு இருக்க? அதான் ஒரு வாட்டி ட்ரெயின்ல விளையாண்டுட்டு இருந்தேனே, ஞாபகம் இருக்கா? வண்டியில அப்படியே பார்த்தானே, அப்போ கூட அந்த பையன் வந்து காப்பாத்தினானே. அண்ணோட பார்ட்னர் பையன் தானே? அவரு காப்பாத்தினாரா வச்சாருன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பார்த்த ஞாபகமும் இல்ல. ஆனா ட்ரெயின் திறக்குனது நீங்க தான். நானா? நீங்க தானே நான் நினைச்சேன். ஆனா இறங்கி கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பலார்னு அரைஞ்சி எங்கடி போனேன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் இப்ப யோசித்து பார்க்கும் போதே இறக்குனது நீங்க தானே ட்ரெயின் விட்டு. நான் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தானே உன்னை பார்த்தேன். ஆனா ட்ரெயின் விட்டு இறக்குனது உங்களே மாதிரி உள்ள ஒருத்தர். ஆனா நான் நினைச்சது நீங்க தானே. கொஞ்சம் கூட அச்சு பரலாம உங்களே மாதிரி இருந்தாரு. என்னடி சொல்லிட்டு இருக்க? நீங்க முத என்ன கிஸ் பண்ணீங்கல்ல? ஆமா. அப்ப எனக்கும் முகிலுக்கு தானே பேசி முடிச்சிருந்தாங்க. ஆமா. அப்போ எனக்கு முகிலுக்கு நான் ஏதோ உண்மையா இல்லாத மாதிரி தோணுச்சுது. அதனால முகில்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி உங்களை ஓங்கி அரையணும்னு எனக்கு தோணுச்சுது. அதனால சந்தர்ப்பம் பார்த்து உங்களை அடிக்கணுங்கிறதுக்காக நிறைய வாட்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். ஆனா எனக்கு உங்களை பார்த்தா பயம். ஏன்னா நீங்க முரட்டட்டமான ஆளு, திரும்ப அதே மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயம். அதனால எனக்கான சந்தர்ப்பத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஏதாவது வசமா கிடைக்க நேரம் வச்சு பழி வாங்கிடணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் பல நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாள் ரேச்சலை தன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருந்தா. அப்போ நீங்க கூட அவளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் சாக்கானே. வந்திருக்கிறது நீங்கன்னு தெரியாம, நீங்க தான் ரேச்சலை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதான் சரியான சந்தர்ப்பம், எப்படியாவது உங்களை வச்சு அவமானப்படுத்தும்னு நினைச்சேன். அதனால கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்து தனியா ஒரு ரூம் இருந்துச்சு, அங்க போய் யோசிக்கலான்னு வந்தேன். பார்த்தா அந்த ரூமுக்குள்ள நீங்க நின்னீங்க. எதையோ அவசரமா தேடி எடுத்தீங்க. நான் உங்களுக்கு திருட்டு பட்டம் கொடுக்கலான்னு நினைச்சேன். அப்படியே முன்னாடி போய் நின்னேன். திருட்டு பையல களவாங்கவா செய்யறா அப்படின்னு மிரட்டுனேன். இப்ப பாரு, ஒட்டுமொத்த வீட்டையும் நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி. அவங்க என்ன பேசவே இல்ல, தட்டி விட்டுட்டு என்னமோ அந்த கபடுக்குள்ள இருந்து தேடினாங்க. உங்களே மாதிரி தான், எதையுமே அழட்டிக்கவே இல்ல. நான் கத்த போறேன், நான் மிரட்டுறேன், எதையும் கண்டுக்கவே இல்ல. அவங்க வேலையில அவங்க மும்பரமா இருந்தாங்க. சரி ஒத்தையில முடியாது, எல்லாரும் துணைக்கு கூப்பிட்டு வரலான்னு
நான் ஜபால கூப்பிடுறதுக்காக உங்க அம்மா எல்லாரும் உட்கார்ந்து இந்த ஹாலுக்கு நான் வந்தேன். வந்து பார்த்தா நீங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு அதுல உட்கார்ந்துருந்தீங்க. நீங்க எத்தனை தெரியும், ஆனா இந்த அளவுக்கு எத்தனை இருக்க கூடாதுன்னு நான் அப்படி நினைச்சிட்டேன். அட பாவி, ஒரே நேரத்துல அங்கேயும் இருக்கா இங்கேயும் இருக்கான்னு நான் அப்படிதான் நினைச்சு பயந்துட்டு போனேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது தெரியுது ரெண்டு பேரும் வேற வேறன்னு. என்னடி உளறிட்டு இருக்க? அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஐயோ, நிஜமா தான் சொல்றேன். இன்னொரு வாட்டி கூட ரேச்சலுக்கு உங்களை பேசியிருக்கும் போது அவ உங்களை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தா. நீங்க அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு வழியா ஓடி போனீங்க. அத நான் பார்த்துட்டேன். நான் உங்களையே வச்சுட்டு அந்த ஞாபகம் இருக்கா? குரங்கு பையில ஒழுங்கா ரேச்சல்கிட்ட பேசுன்னு சொல்லி நான் உங்களை மிரட்டினேன். நீங்க கூட என்னை தட்டி விட்டுட்டு ஓடுனீங்க. அது ஞாபகம் இருக்கு. ஆனா ரேச்சல் அங்க வந்து என்ன தெரியுமா சொன்னா? நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னா. பேசணும்னு சொன்னால? ஆமா, நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா. எனக்கு அப்பவும் குழப்பமாவே இருந்தது. என்னடா இப்பதானே இந்த குரங்கு பையன் எங்கோடி ஓடுனா, அதுக்குள்ள எப்படி இவகிட்ட பேசியிருக்க முடியும்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு நாளே ரேச்சல் வீட்டுக்கு நீங்க போயிருக்கீங்கன்னு அவ எனக்கு சொன்னா. சரி. ஆனா அந்த நேரம் நீங்க என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தீங்க. என்னடி சொல்ற? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. என்கிட்ட சேட்டையெல்லாம் பண்ணிட்டு தான் போனீங்க. ஆனா நீங்க போய் கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணனா. இப்பதான் என்ன வந்து பார்த்துட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு. இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. ஆனா நான் இதெல்லாம் நீங்க தான் நினைச்சேன். சரி. என்ன சரின்னு சொல்றீங்க? ஒருவேளை இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவங்க காரணமா இருந்தா? சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? இல்ல, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இல்ல, அது வந்து என்ன? ஒண்ணு இல்ல. என்ன சொல்லு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல. என்ன பார்த்து சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. என்ன பார்த்து சொல்லுங்க. மனசால பயப்படாத. நடக்கும் போது எல்லாம் நடக்கும். இப்ப எதுவும் வேண்டாம். அதுக்கு இல்ல. சரி போ. அது வந்து என்ன சொல்லு. அது வந்து என்னைக்குனாலும் நீதான் என் பொண்டாட்டி. நான் ஆசைப்பட்ட மாதிரி 3 சிங்கக்குட்டியும், நீ ஆசைப்பட்ட மாதிரி 30 புள்ளியும் பெத்துக்கலாம். போ ஓன்னு சொன்னேன். என்ன பண்ற? வேணும். என்ன? நீங்க இங்க பாரு. போ பாரு, பார்க்கலாம். சொல்றேன்ல, வேணும். விளையாடாத, ஓடி. சொல்றாங்களா? கொன்னுருவேன். வேண்டாம். வேணும். வேண்டாண்டே. என்னால உங்களை இப்படி பார்க்க முடியல. என்னால முடிஞ்சது. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணு இல்ல. பைத்தியம் இல்ல, இப்போ உங்க மேல பைத்தியமா தான் வந்திருக்கேன். வேண்டாம். வேணும். வேண்டாம். எனக்கு வேணும். இந்த முரட்டு பையப்ப எனக்கு வேணும். சொல்றல, எனக்கு வேணும். இப்போ வேண்டாம். இப்போ ஒண்ணு எனக்கு தெரியும். நிச்சயமா என் புள்ள இந்த மண்ணில் வந்து பொறப்பாண்டி. நான் குறிச்ச மாதிரி இன்னும் 1 வருஷத்துக்கு வந்து பொறப்பாண்டி. என் புள்ள எப்பவுமே உன் வயிற்று தான் பொறப்பான். என் புள்ளன்னு ஒருத்தன் பிறந்தா அது உன் வயிற்றுல தான். இந்த கிங்ஸின் கைவிட்டுவான்னு ஒரு துளியிடம் சந்தேகப்பட்டாத. சொல்றடே, என் புள்ளைக்கு என்னைக்குமே நீதான் தாயி. போ. இன்னொருத்தி மூச்சு காத்து கூட என் மேல படுதுட்டே. எவ பின்னாடி போக மாட்டேன். எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிட்டு அப்படிதானே? உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். என் காதல்ல என்னைக்காதே ஒரு துளி விஷத்தை பார்த்திருப்ப? இப்ப இல்ல, எப்பவுமே என் காதல் அளவு குறையவே குறையாது. அது கூடிக்கிட்டே தண்டி போவேன். கூடிய சீக்கிரத்துல தாயாவ. போ. அவனும் நானே, இவனும் நானே. என் பாசப்படி நான் பெத்த என் பிள்ளைங்களோட ஒரு சந்ததியில போய் நிப்பேன். இப்பதானே என் தாத்தா வரலாறையே தட்டி தூக்கியிருக்கேன். மனுஷன் வாழ்ந்திருக்காரியா?
ஜாம் ஜாம்னு வாழ்ந்திருக்காரு. அவரே மாதிரி நான் வாழணும், அவரே மாதிரி நான் வாழணும். தாத்தா வாழ்ந்திருக்கிறியா? அப்படியே நானும் வாழ்வேன். இந்த ஊரே ஆட்டி படைப்பேன். இந்த ஊருக்கு சிம்ம சொப்பனமா விளங்குவேன். என் பேரை கேட்டாலே அப்படி நடுங்கணும். நான் பெத்த மூணு சிங்கங்களோட போய் நிப்பேன். என்னை எதுக்கடுக்கு இந்த மண்ண யோகனும் இல்ல. இனி ஒருத்தன் பிறக்கவும் முடியாது. எனக்கு பிறந்தது கூட என்னை எதிர்த்து நிக்க முடியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இனி என்ன அடிச்சுக்க எவனும் இல்லை இந்த மண்ணில. ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். சம்பளிங்காண்டா. இவ்வளவு பெரிய வரலாறா? சீக்கிரம் முடிக்க. சிங்க குட்டிடா, உண்மையிலே நீ சிங்க குட்டிடா. ஆளுதாண்டா. உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்லடா. வீரனை மட்டும் ஜெயிக்க முடியாது, புத்திசாலியாவும் இருக்கிற நிரூபிச்சு காட்டிட்டடா. உண்மையிலே நீ சிங்க குட்டிடா. நாளைக்கு காலையில நடக்க போற மாற்றத்தை பாருங்க. இந்த ஊரே வளர போகுது. நாளைக்கு காலையில நடக்க போறத பாருங்க. இனி இந்த செம்பலிங்க ஆட்டம் தான். இது செம்பலிங்கம் கோட்டை. என் தாத்தன் விட்டதை புடிச்சா இந்த பேரை, அந்த செம்பலிங்கம் விட்டதை இந்த செம்பலிங்கம் புடிச்சிட்டேன். கோட்டைய கைப்பற்றிட்டேன். இனி என் ஆட்டம் ஆரம்பம். வீரன்டா, ஒன்ன மாதிரி ஒரு வீரனை பார்த்ததே இல்லடா. எப்படா மூலக்காரன்டா. வீரன்டா நீ, வீராதி வீரன். இனி நம்ம ராஜ்யம் நடக்கும். இனி எவனுக்கும் பயந்திருக்க வேண்டானே. டேய், ஆனால் இதை வெளியில காட்டிக்க வேண்டாம். அது எனக்கு தெரியும்னே. வழக்கம் போல நம்ம வீடு எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கட்டும். ஆனா மறைமுகமா நம்ம ஆட்சிங்க நடக்க ஆரம்பிக்கணும். நம்ம கொடி பறக்கணும். போதரணும், ஒவ்வொருத்தனும் போதரணும். முடிக்கனே. அது எப்படா அங்கதான் ஆதாரம் கிடைக்கணும் கரெக்டா கெஸ் பண்ணா? இல்லைன்னா நம்ம கவியில தத்து கொடுக்கும் போது அது எப்படி சும்மா கொடுத்துருப்பாங்க? சொத்து பத்து இல்லாம எப்படி கொடுத்துருப்பாங்க? ராஜ வம்சத்துல பிறந்தவன சும்மா அப்படின்னு வீட்டுல கொண்டு தத்து கொடுப்பாங்க. அதான் எனக்கு அவனை வச்சுதான் டவுட் வந்தது. அதான் கவின் வளர்ந்த வீட்டுக்கு போனேன். கேட்டேன், அது எப்படி பிள்ளை மட்டும் வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல பிள்ளை கூட ஏதாவது சேர்த்து வாங்கிட்டு வந்தீங்களான்னு. ஒரு பெட்டியை காட்டினாங்க. டேவிட் ஒரு வார்த்தை சொன்னான். அங்கதான் கெச்சு போட்டேன். பரம்பரையா நமக்கு விசுவாசமா இருக்காங்க. அங்க அவன் விசுவாசமா இருந்திருக்கான். அவங்க தானே நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அதான் கண்காணிக்க ஆரம்பிச்சேன். ஞான முத்து சிக்கனா.